ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் சிவா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 4 வாலிபர்களுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ்யமான ஒரு திகில் சம்பவத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த சம்பவமானது நம்மளோட சப்ஸ்கிரைபரான ரவிச்சந்திரன் மின்னஞ்சல் மூலியமாக நேற்று அனுப்பிச்சிருந்தாருங்க. அதுதான் நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா மறக்காம இந்த கீழே இருக்கிற மின்னஞ்சல் அனுப்பிச்சு விடுங்க. இன்கேஸ் சுவாரஸ்யமா இருந்ததுன்னா நம்ம அடுத்த வீடியோல அந்த வீடியோ போடலாம். சரிங்களா? ஓகே, டைம் மிஸ் பண்ணாம வீடியோல போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த சம்பவமானது 2020ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த ஒரு திகில் அமானுஷ்யமான சம்பவங்க. விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு 4 வாலிபர்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப நாளாவே கொடைக்கானல் போகலான்னு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த சம்பவத்துல பார்த்தோம்னா 4 பேருங்க. ஒண்ணு ரவி, தேவா, சங்கர், அசோக். இதுல அசோக்ன்றவரு மூத்தவருங்க. மீதிய ரவின்றவரு, தேவான்றவரு அண்ணன் தம்பிங்க, சங்கர் என்றவது பக்கத்து விடுங்க. சரிங்களா? இவங்க 3 பேருமே க்ளோஸ் மாதிரி. அசோக் மட்டும் கொஞ்சம் பெரியவர், அப்பப்போ போவாரு. இவரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசோக் அண்ணா வந்திருக்காரு ஊர்ல இருந்து. வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நாளாவே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இந்த டைம் நம்ம கண்டிப்பா கொடைக்கானல் ட்ரிப்பு போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி மறாத நாள் நைட்டு என்ன பண்ணிருக்காங்க, கிளம்பிருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு வாடகை வண்டி ஒன்று வாங்குறாங்க. வாங்கிட்டு ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருக்காரு, அவர் லோக்கல் டிரைவர் தான், அவர் கூட்டிகிட்டு கொடைக்கானலுக்கு நோக்கி செல்றாங்க. இந்த சம்பவத்துல பார்த்தோம்னா, அன்னைக்கு கிளம்பின நைட்டு பார்த்தோம்னா சுமார் நைட்டு ஒரு 8 மணி அளவுல கோயம்புத்தூர் கிட்ட போய் ரீச் ஆகிட்டாங்க. கோயம்புத்தூர் தாண்டி அந்த கொடைக்கானல் போற வழியில ஒரு ஊர்ல போய்கிட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. பட் இவங்க டிரைவர் என்ன சொல்றாரோ, நான் நல்லா ஓட்டுவேன், நைட்ல நான் கண்மூச்சு ஓட்டுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடைக்கானல் மேல போயிட்டு ஸ்டே பண்ணிடலாம். ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றது, அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம்னா நம்ம அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஒரு 4 hours 3 hours போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல என்ன பண்றாங்க, 4 பேர் நைட்டு அந்த சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொடைக்கானல் நோக்கி செல்றாங்க. கொடைக்கானல் போற வழி பார்த்தோம்னா சுமார் ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு 2 வழி இருந்திருக்கு போறாங்க. அந்த 2 வழியில ஒரு வழியில பார்த்தா இந்த கொண்டை ஊசி வலை அதிகமா இருந்திருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொடைக்கானல் போற வழியில பார்த்தா 2 வழி இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த வேல பார்த்தோம்னா இந்த கொண்டை ஊசி வலைகள் அதிகமாவே இருக்கும். 30+ இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுல ஒன் ஆஃப் த கொண்டை ஊசி வளைவு வருதுங்க. வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாருன்னா, தேவான்றவருக்கு அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் வருதுன்ட்டு வண்டி விட்டு இறங்கி போலான்னு சொல்லியிருக்காரு. டிரைவர் வண்டியை ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த கொண்டை ஊசி வலைக்கு முன்னாடி விபத்து பகுதின்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி லெப்ட் சைட வண்டியை பார்க் பண்ணிட்டு தேவா வண்டியை விட்டு இறங்குறாரு. இறங்கிட்டு போகிறாரு கைஸ். போய் கரெக்டா ஒரு 5 to 10 நிமிஷம் ஆகுது கைஸ். போன தேவா ரிட்டர்னே வரல. ஏன்னா நைட்டு நேரம் வேற. சுமார் அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறது நைட்டு ஒரு 12 மணி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இல்லை. ஏன்னா அந்த இடம் சுத்தி பார்த்தோம்னா இருட்டா இருந்தது. வீக்கெண்டா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. அது வீக்கெண்ட் டேஸும் கிடையாது, டியூஸ்டே சம்திங் மிட் ஆஃப் த வீக்ல போயிருக்காங்க. அந்த டைம்ல அதிகமா டிராவலிங் யாருமே பண்ணல அந்த வழி. இவங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்கு. இதுல அசோக் மட்டும் தான் பயப்பட மாட்டாரு. மற்றபடி மீதி எல்லாருக்குமே இந்த பேய் ஆவி அமானுஷ்யத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. இதுல தேவான்றவர் போய் கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆகியும் இன்னும் வரவே இல்லை. இவங்களுக்கு உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு திடீர்னு என்ன பண்றேன், என்னடா இவனை ரொம்ப நேரமா காணான்ட்டு. அப்பதான் இவங்களுக்கு பயம் ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் ரவி இறங்கி போய் பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு தேவான்னு கத்துறாரு. எந்த சத்தமும் இல்லை, நிசப்தமா இருக்குது. எங்கேயுமே யாருமே காணோம். உங்களுக்கே தெரியும், கொடைக்கானல்ன்றது கொஞ்சம் உயர்வான பகுதி. அங்க நிறைய இடத்துல பார்த்தோம்னா தாழ்வான பகுதியெல்லாம் பார்த்தா ரொம்ப ஹைட்டா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா நைட்ல பார்த்தோம்னா சில இடத்துல இந்த லைட்ல எரிஞ்சிருக்கு கீழே. அதை பார்த்தோன்னா இவருக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. ஏன்னா உயரத்துல இருந்து பார்த்தாலே இவருக்கு பயம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் பார்த்திருக்காரு, தேவா அந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது. கொஞ்ச நேரத்துல ரவியை தொடர்ந்து சங்கர் பாக்குறாரு. சங்கரும் பாக்குறாரு, தேவாவும் எங்கேயுமே காணோம். அப்புறம் அதை தொடர்ந்து அசோக் வராரு. எல்லாரும் தேடி பாக்குறாங்க. அப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு 10 மீட்டர் தூரத்துல பார்த்தோம்னா லெப்ட் சைடு ஒரு கீழே ஒரு தாழ்வான பகுதி இருக்கு. ஒருவேளை அங்கதான் போயிருப்பாருன்ட்டு போய் பாக்குறாங்க. அங்க இவங்க போன மாதிரி ஒரு அமானுஷ்யமான ஒரு சம்பவமே சொல்லலாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த பள்ளத்து பக்கத்துல பார்த்தோம்னா சுமார் ஒரு 100 அடி, சரிங்களா, 100 அடி ஆழமுள்ள ஒரு பெரிய பள்ளம். அங்க போகிறதுக்கு வழியே கிடையாது. சரிங்களா? ஆனா அது கீழே பார்த்தா ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் லைட் மாதிரி தெரியுது. பக்கத்துல பெரிய ஒரு பாறை ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னா கைஸ், நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க,
தேவா வந்து அங்க நின்றுட்டு இருக்காரு. ஆனா இவரு எல்லாருக்குமே கன்ஃபியூஷன், எப்படிதான் போனாருன்னு தெரியல. அங்க வந்து ஒரு தேவா கை காட்டுறாரு, ஹாயின்னு கை காட்டுறாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துற மாதிரி இவங்களுக்கு கேக்குது. பட் இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அந்த அந்த சம்பவத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு மிரண்டு போயிட்டாங்க. திடீர்னு என்ன பண்றாங்க, இவங்க பார்த்துட்டு இங்க வாடா வாடான்னு கத்துறான்றாங்க. மீதி பேர் இருக்காங்க இல்லைங்களா, சங்கரும் ரவியும் அந்த சம்பவத்துக்கு நோக்கி கீழே ஒரு பள்ளத்தாக்கு வழியே இறங்குறாங்க. இறங்குறதுக்கு வழியே இல்லை, கையில டார்ச் லைட்டுமே இல்லை. அதுக்கப்புறமா போயிட்டு கார்ல இருக்கிற டிரைவர் கிட்ட சொல்றாரு. அவரு இறங்கி வந்து பாக்குறாரு. பார்த்தோன்னே கைஸ் அவரும் வந்து மிரண்டு போயிட்டாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது தேவை கிடையாது, ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு இது மாதிரி தெரியுது, அப்படிலாம் வேற யாராச்சும் ஆளா இருப்பாங்க, இந்த இடத்துல இருக்க வேணாம், நைட் பகுதி வேற, எனக்கு அப்நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கைஸ். இதை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காரு, ரவி என்ன சொல்லியிருக்காரு, இல்ல எங்க வீட்டுல வந்து திட்டுவாங்க, நம்ம நல்லபடியா அவனை கூட்டிட்டு போயிட்டோம், அவன் வந்து இந்த மாதிரி விளையாட்டு தரமா தான் போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டாங்க. தேவா தான் இறங்கி போயிருக்காரு, நம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே கைஸ் டிரைவர் அண்ணன் போயிட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு வரான். திருப்பி வண்டியில போறாரு. போயிட்டு பார்க்க இல்ல, வண்டியில பேக் சைடு பார்த்தோன்னா தேவா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு கைஸ், அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே டிரைவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. இப்பதான் நாங்க பார்த்தோம், எப்படி ஒரு எப்படி உள்ள வந்தாரு, எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரே ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தேவோட கண்கள் வந்து பார்த்தோம்னா செவந்து போயிட்டு ரொம்பவே ஒரு மாதிரியா அமானுஷமான ஒரு தோட்டத்துல பார்த்திருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறம் மேபி ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் அப்படி கண்ணு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு வெளியில இருக்க 3 பேரும் கூப்பிடுறாங்க. ஓடியாங்க கூப்பிடுறாங்க. இவங்க 3 பேரு ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க. வந்து பார்க்கல கைஸ் அவங்க 3 பேருமே அதிர்ந்து போற வகையில தேவா உள்ள உட்காந்துருக்காரு. அப்ப அங்க இருந்தது யாரு, இங்க இருக்கிறது யாரு, ரெண்டுமே தேவா மாதிரி தானே இருந்தது. இங்கதான் தேவா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா தேவா வந்து ட்ரிங்க்ஸே பண்ண மாட்டானே, அவன் எப்படி இந்த மாதிரி பண்றான், அவன் பண்ற இதுவே சரியில்லையன்ட்டு இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனா டிரைவர் அண்ணனுக்கு அப்பயே ஒரு சின்ன ஒரு சிங்க் ஆயிருக்கு. இந்த இடம் வந்து அமானுஷமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது கைஸ், நம்ம சீக்கிரமா கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்றாரு. ஆனா அந்த சமயத்துல அசோக் வந்து எல்லாரும் மிரண்டு போற அளவுல என்ன பண்ணிட்டாரு, ஒரு பயங்கரமா ஒரு சத்தத்தை எழுப்புறாரு. இல்ல நான் இறங்கி போய் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு கீழே இறங்குறாரு. திருப்பி அதே பழத்தை நோக்கி போறாரு. மத்த எல்லாருமே அங்க போகாதன்னு சொல்றாங்க. இவரு கேட்கவே இல்லை கைஸ். அவங்க போயிட்டு பாக்குறாரு, பள்ளத்தாக்கு நோக்கி இறங்கி கீழேயே போலான்ட்டு இறங்கி போகிறாரு. கடைசியில பார்த்தா கைஸ் அந்த இடத்துல இன்னுமே அந்த உருவம் தெரியுது. அச்சல் தேவா மாதிரியே இருக்கு அந்த உருவம், சரிங்களா. ஆனா இவரு இப்பதான் காருக்குள்ள பார்த்துட்டு வந்தாரு. அதை பார்த்தோன்னே இவரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது ஏதோ ஒரு அமானுஷமான ஒரு இதுதான். ஏன்னா அதே மாதிரி இப்ப வேற யாராச்சும் இருந்தா கூட பரவாயில்ல, வேற ஏதாச்சும் ஆள் இருப்பாங்கன்னு தெரியலாம். அந்த 12 மணி அளவுல அந்த பாறைக்கு மேல சும்மா ஒரு நம்பர் நின்றுட்டு நம்மளே பார்த்து, நம்ம முன்னப்ப ஆள் தெரியாது, நம்ம கிட்ட கை காட்டுறதும் காப்பாத்துங்க சொல்றதும் இந்த மாதிரி பார்த்தோன்னே அவங்களுக்கு பயந்து போயிருப்பாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவர் ஒத்து லைட்லாம் அடிச்சு கொஞ்சம் கீழே கொஞ்சம் தூரம் இறங்கி போகலான்னு போறாரு. இவங்க யாரும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, போகாதன்னு சொல்றாங்க. அதே மீறி ஒரு பாதையை நோக்கி இறங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் கிட்ட 50 அடி கிட்ட அந்த இறங்கிட்டாரு கைஸ். கிட்ட போனோடனே தான் கைஸ் தெரியுது, அங்க நின்னுக்கிட்டு இருந்த உருவம் ஃபேஸ் மட்டும் தான் தேவா மாதிரி இருக்கு. ஆனா கால் தரையில படுற மாதிரி சுத்தமா தெரியல கைஸ். இத பார்த்து உடனே மிரண்டு போயிட்டாருங்க அந்த அசோகன்றவர். அந்த செகண்டே ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை எழுப்புறாரு பயத்துல. இந்த சத்தத்தை கேட்டு மத்தவங்களாம் கால் கிட்ட இருந்து, இவன் சொன்னா இவரு அந்த கேட்க மாட்டாரா, ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல, கேட்டா பேய் இல்ல பிசாசு இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிக்கிட்டே வராங்க. அந்த இடத்துல கைஸ் அசோக்ன்றவரு ஆவி பேய் அமானுஷத்தை பத்தி எதுலையுமே நம்பிக்கை இல்லை அவருக்கு. ஆனா அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல கத்திட்டு மயக்கத்துல கீழே விழுந்துட்டாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் டிரைவர் அண்ணன் எல்லாரும் வண்டி தண்ணி தெளிச்சு அவர் எழுப்புறாங்க. எழுப்பிட்டு டிரைவர் அண்ணன் கடைசியா அந்த இடத்த பாக்குறாரு கைஸ். அந்த பாறை மேல அந்த உருவம் அந்த டைம்ல தேவா கண்ணுக்கு தான் தெரியல, மத்த எல்லாரும் கண்ணுக்கும் ஓரளவுக்கு தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாரு டிரைவர் அண்ணன், நான் போய் பாக்குறாரு கைஸ். அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து மனுஷனே கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் அசோக்கு தெரியும், மத்த 3 பேருக்கு தெரியாது. மத்த 3 பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, மேபி யாராச்சும் லோக்கல் ஆளுங்களா, அப்படி லோக்கல்ல ஏதோ ஒருத்தரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா டிரைவர் அண்ணன் பார்த்து அவரு கொலை நடுங்கிற அளவுக்கு மிரண்டு போயிட்டாரு கைஸ். மிரண்டதுக்கு அப்புறம் அவரு கிட்டத்தட்ட இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. எல்லாம் அசோக் லைட்டை எழுப்பிட்டு கிளம்புறாங்க. திரும்பி பாக்குறாரு கைஸ். டிரைவர் அண்ணன் பாக்குறப்போ அந்த உருவமானது காத்துல மிதக்கிற மாதிரி அந்த பாறையில இருந்து சர்ன்னு விருட்டு சத்தம் ஒரு மாதிரியா போட்டுக்கிட்டு கிழக்கு திசை ஒரு சைடு சொல்றாங்க, அந்த திசையில வந்து சருன்னு போயிருக்கு. இந்த பார்த்த உடனே எல்லாருக்கும்
பயங்கரமான ஒரு என்ன சொல்றது சம்பவமா இருந்தது. அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வு வந்து முன்னப்பறம் நடந்தது இல்லை அமானுஷ்யம். அதனால எல்லாமே பயந்துட்டாங்க, குடுக்குன்னு வந்துடுறாங்க. வந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க கைஸ். வண்டி வந்து ஸ்டார்ட்டே ஆகல. எல்லாருமே பயத்தோட உச்சிக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல உதவி பண்றதுக்கும் யாருமே கிடையாது. ஆனா இவங்களோட நல்ல நேரமே சொல்லலாம். பக்கத்துல பார்த்தோன்னா திடீர்னு ஒரு ஜீப் ஒன்று வருது, லோக்கல்ல இருக்க ஆள் போல. அவர் பார்த்துட்டு எங்க ஒரு டிரைவர் கிட்ட வந்து என்னப்பா என்ன எதுக்காக நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க நடந்த சம்பவம் எதுவுமே சொல்லல. ஆனா அந்த டிரைவர் ஆனா என்ன சொல்றாருன்னா, டிரைவர் மீன்ஸ் புதுசா வந்தவர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்பா இந்த இடம் தான்ப்பா உங்களுக்கு கிடைக்குமா, இந்த இடத்துல யாருமே இருக்காதீங்கப்பா, வர்றவங்க ஃபுல்லா இந்த இடத்துல வந்துதான் நிக்கிறீங்க, வேற இடமே உங்களுக்கு கிடைக்காதா, இந்த இடம் தவறான ஒரு இடம், நீங்க தயவு செஞ்சு இருக்காதீங்க, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா கைஸ் இவங்க வந்து என்ன சொல்றது, எதனால இவங்க இப்படி சொல்றாங்க, ஒருவேளை இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமான்ற 1000 கொஸ்டின் வந்து இவங்க மண்டைக்குள்ள போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன பண்றாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நேரா கொடைக்கானல் நோக்கி போறாங்க. சரி, ஊட்டி நோக்கி போறாங்க. ஊட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க சுமார் மணி ஒரு 12:30 கிட்ட இருக்குங்க. 1 மணிக்கு போயிட்டாங்க. அங்க இருக்கிற ரூம் ஆல்மோஸ்ட் எல்லாமே புக் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2-3 ரூம் மட்டும் இருக்கு. பட் இவங்க எல்லாமே குடிக்காம நல்லா தான் இருக்காங்க. பட் தேவா மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்ததுனால அந்த ஹோட்டலோட மேனேஜர் என்ன சொல்றாரு, இல்லப்பா நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி உள்ள ஃபேமிலி வேற இருக்காங்க, நீங்களா உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்க மத்தவங்க அசோக்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருப்பாரு. ஏன்னா அவரு ஸ்கூலோட காலேஜோட ப்ரொஃபஸர், அவரு ஏன்னா ஒர்க் பண்ணிருக்காரு போல. அவர் வந்து கொஞ்சம் பேசி இல்ல நான் பாத்துக்கிறோம் கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ரூம் கீ வாங்குறாங்க. எல்லாம் உள்ள போறாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல சொல்ல போனா. அதுக்குள்ளே எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா இந்த டிராவலிங்கோட டயர்ட்னஸ். சரிங்களா, கொஞ்ச நேரத்துல பார்த்தோன்னா பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு பயங்கரமா ஒரு அலறல் சத்தம் கேட்குது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா இவ்வளவு பெரிய இப்படி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பரபரப்பா வெளியில வந்து பாக்குறாங்க. ஆப்போசிட் ரூம்ல ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருந்திருக்காங்க. அவங்க ஐ திங்க் லவர்ஸ் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தெரியாம வந்திருப்பாங்க போல. அங்க ரூம்ல போயிட்டு ஒரு பெண் கிட்ட தவறான ஒரு முயற்சியில வந்து ஈடுபடலாம்னு போயிருக்காரு. இதை பார்த்ததுனால அந்த பெண் வந்து கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து மத்த அசோக்கு, சங்கர், ரவி இவங்க 3 பேர் அந்த ரூம்ல போயிட்டு தேவாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. தேவா இதுக்கு அதிக வீட்டுல இருக்க மாட்டாங்க கைஸ். பட் அந்த டைம் அவர் இழுக்கவே முடியல. அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவருக்கு ஸ்ட்ரென்த் எப்படிதான் வந்ததுன்னே தெரியல. ஒரு வழியே கஷ்டப்பட்டு அவர் கூட்டு போயிட்டு ரூம்ல போட்டு கதை செஞ்சுட்டாங்க. இந்த சம்பவத்தும் போது திடீர்னு அந்த ஹோட்டலோட மேனேஜர் வராரு. வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா இந்த மாதிரி நைட்டே சொன்னதான்ப்பா, ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிருக்கீங்க, ஃபேமிலி இருக்காங்க, ஏன்ப்பா அது மாதிரி பண்றீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆப்போசிட்ல அந்த பெண் கிட்ட சொல்லிட்டு போலீஸ் கால் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்ல இல்லைங்க வானாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பையனும் பொண்ணுமே பார்த்தோம்னா வீட்டுக்கு தெரியாம வந்துருப்பாங்க போல. இல்ல பரவாயில்லைங்க விடுங்கன்ட்டு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேர் இருக்கா இல்லைங்களா, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் ஆல்ரெடி சொன்னதானே, உடனடியே ரூம்ல வந்து ரூம் விட்டு காலி பண்ணுங்க, புக் பண்ண அமௌண்ட்ல நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் விடிங்க சரி ஓகேன்ட்டு கன்வின்ஸ் பண்ணி நாங்க விடிகாலம் காலையில எந்திரிச்சு கிளம்பி போயிருக்கோம்ட்டு ஒரு டே கன்வின்ஸ் ஆகி மேனேஜர் வந்து போயிட்டாருங்க. மறுநாள் பார்த்தோம்னா கொடைக்கானல்னே சொல்ல பாருங்க, ஊட்டியில மற்ற சுற்றுலா தலங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்க போய் சுத்தி பார்க்கலான்னு போறாங்க. தேவா வந்து இன்னுமே அவரோட கண்ணு வந்து சிகப்பாவே இருக்கு. அவரு யாருக்கிட்டுமே சரியா பேச மாட்டாரு, வண்டியிலே உட்காந்துருக்காரு. மத்த 3 பேரும் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, இது பண்றாங்க. அன்னைக்கு நைட்டும் திருப்பி என்ன பண்றாங்க, ஈவினிங் ஆயிடுச்சு, இன்னொரு ரெஸ்டாரண்ட் பாக்குறாங்க, ரூமை புக் பண்றாங்க. ரூமை புக் பண்ணிட்டு நைட் எல்லாம் தூங்க போயிட்டாங்க. அன்னைக்கு ஆஸ்யூஷுவல் எல்லாருமே ஜாலியா சுத்தி பார்த்துட்டு தூங்க போயிட்டாங்க. நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கு தூங்க போயிட்டாங்கன்னு சொல்றாங்க கைஸ். கிட்டத்தட்ட மணி ஒரு 12-12 இருக்கும் கைஸ். இந்த டைம்ல பார்த்தோம்னா அசோக்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்திருக்கு. சரிங்களா, ரெஸ்ட் ரூம் இருக்கலாம்னு கிளம்பி போறாரு. ரெஸ்ட் ரூமுக்கு போகும் வழியில ஒரு பல்ப் ஒன்று நைட் லைட் போட்டிருக்காங்க. அந்த சைடு பார்த்தோம்னா ஒரு உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்கு கைஸ். அந்த உருவம் வந்து மனுஷ உருவம் மாதிரி தெரியல, நீட்டா கூந்தல்லாம் இருக்க மாதிரி தெரியுது. இதை பார்த்த உடனே அசோக்குக்கு வந்து கொஞ்சம் மிரண்டே போயிட்டாரு. நல்லா ஒத்து பார்க்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த நிழலோட வடிவமைப்பு வந்து கொஞ்சம் மாறுதலா இருந்திருக்கு. ஒரு வழியா பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பாத்ரூம்ல போகிறாரு. போகிட்டு கைஸ் திரும்பி வராரு. வர்றப்ப பார்த்தோன்னா இவருக்கு வந்து வாழ்நாள மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம்னே சொல்லலாம் கைஸ். என்னன்னா, அந்த இடத்துல போறப்போ ஒரு நிழல் தெரிஞ்சது. சரிங்களா, அது வந்து லெப்ட் சைடு. வரப்பையும் அதே நிழல் லெப்ட் சைடு தெரியுது.
சரி வர்றப்ப ஆனா ரைட் சைடு தான் நிழல் தெரியுது. ஏன்னா போறப்ப பார்த்தோம்னா 2 நிழல் தெரிஞ்சிருக்கு guys. இவர் பின்னாடியே வந்து அந்த பெண்மணி வந்து இந்த வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அது பெண்மணி யாரு என்னன்ட்டு என்னன்ட்டு சொல்லுவோம் சரிங்களா. அந்த பெண்மணியோட உருவம் வந்து தொடர்ந்து பின்னாடி வந்திருக்கு சரிங்களா. போறப்ப ஒரு சரியா கவனிக்காததுனால தெரியல. வரப்ப பார்த்தா ஒரு உருவம் தான் இருக்குன்ட்டு பார்த்தாரு. அவருக்கே ரொம்ப கன்ஃபியூஷன் வரும். தூக்கத்துல நான் பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரைச்சிட்டு உள்ள போய் கம்மனு பார்த்து தூங்கிறாரு. படுத்த ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 1/4 மணி நேரம் கூட ஆகல கைஸ். அந்த டைம்ல திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோன்னா ஒரு பெண்மணி ஒரு மாதிரி அழுகுறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க ஓவரா அழுகுறாங்க, கதற அழுகுறாங்க கைஸ். அந்த இடத்துல இந்த சம்பவம் வந்து தேவா, ரவி இவங்க எல்லாம் இந்த ரூம்ல இருக்காங்களா பக்கத்துல தான் கேக்குது. ஒரு கட்டத்து மேல பார்த்தோம்னா அது யாருன்னு பார்த்தோம்னா தேவாதான் கைஸ். தேவாதான் ரூம்ல போயிட்டு அந்த அளவுக்கு கதறி அழுகுறாரு. அவரோட வாய்ஸ் வந்து அச்சசல் ஒரு பெண்ணோட குரல் மாதிரி தெரிஞ்சிருக்கு கைஸ். இதை கேட்ட உடனே அசோக்கு, ரவி, சங்கர் இவங்க எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுறது. இவங்க எல்லாரும் முழிச்சு பார்க்கல. பட் எல்லாருக்குமே அந்த சத்தம் கேக்குது. லைட்டா நேரில் என்ன பண்றாரு, அசோக் மட்டும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போர்வி விலைக்கு தூக்கி பாக்குறாரு. அந்த ரூம் உள்ள தேவா அழுகுறாரு. ரூமுக்கு வெளியில ஒரு டேபிள்ல சுமார் 8 அடிங்க சரிங்களா. வாழ்நாள்ல அவர் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே கிடையாது. 8 அடியில ஒரு உயரமா ஒரு கரியர்னு ஒரு உருவங்க அந்த பாத்ரூம் பக்கத்துல. அப்படியே அந்த உள்ள ரவி உள்ள தேவா அழுதுட்டு இருக்காரு. அதை பார்த்தபடியே ஒரு கரியர்னு ஒரு உருவம் உத்து பார்த்துட்டு இருக்கு. கண்ணு மட்டும் நல்லா வெள்ளையா அப்படி ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்த உடனே அசோக் மிரண்டு போயிட்டாருங்க. மிரண்டு போயிட்டு டப்புனு சத்தமே போடல. அவருக்கு இந்த பேய், ஆவி, அமானுஷம் எதுவுமே இது கிடையாது, நம்பிக்கை இல்லை. பட் ஆனா அந்த உருவத்தை பார்த்த உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே அவர் பார்த்தாரு. அப்பயே ஓரளவுக்கு பயந்து இதாயிட்டாரு. அதுக்கப்புறம் மனசு தேச்சிட்டு இல்ல நம்ம கற்பனையா இருக்கும் இவனு கூட சேர்ந்து அப்படின்ற மாதிரி மனசை மாத்திக்கிறாரு. பட் இன்னைக்கு அவர் அச்சசல் அந்த உருவத்தை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இல்ல பேய் பிசாசு இதெல்லாம் இருக்குதான் போகுது அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதே சமயத்துல அசோக் வந்து போர்வெல்லாம் போட்டுட்டு கீழே படுத்துட்டாரு கைஸ். இந்த சமயத்துல பக்கத்துல சங்கர் இருக்காரு, ரவியும் கூட ஒன்னாதான் படுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கு. ஆனா இவங்களுக்குமே பயம் எந்திரிச்சு போய் பாக்குறதுக்கு. பட் என்ன சொல்லியிருக்காரு ரவி வந்து, ஆனா நீங்க போய் பாருங்கண்ணா, தம்பி வேற உள்ள அழுதுட்டு இருக்கான், எனக்கு வேற பயமா இருக்கு, நாங்க நல்லபடியா ஊருக்கு கூட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ரவி வந்து போர்வுள்ள வந்து அழுகுறாரு. நான் அவரோட தம்பி தான் அவரு. இந்த சங்கர் கேட்டதுக்கு அப்புறம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவர் எந்திரிக்கிறாரு. அதே உருவம் அதே இடத்துல பாத்ரூம் நோக்கி ஒத்து பார்த்த மாதிரி 8 அடி கிட்டத்தட்ட 8-10 அடி கிட்ட இருக்குங்க. அவ்வளவு ஹைட்டு நின்று பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே சங்கர் கத்திருக்காரு சரிங்களா. கத்துன அடுத்த செகண்ட் வந்து ரவி பக்கத்துல இருந்த அசோக் ரெண்டுமே போர்வை எடுத்துட்டு பயத்தை என்ன சொல்ற தைரியத்தை வர வச்சு எந்திரிச்சு பாக்குறாங்க. அந்த உருவம் அடுத்த செகண்ட் மேல வந்து ஒரு கூரை இது மாதிரி இருக்கு கைஸ், ஒரு விண்டோ மாதிரி. அந்த வழியா சர்ன்னு போகுது. இவங்க எந்திரிச்சு பாக்குறப்ப சுமார் ஒரு 4 அடி சரிங்களா. 4 அடி அந்த கூந்தல் இந்த முடி மட்டும் தெரியற மாதிரி இப்படி போயிட்டு இருங்க காத்துல மிதக்கிற மாதிரி. இதை பார்த்த உடனே இந்த 4 பேருக்கும் 3 பேருக்கும் என்ன சொல்றது செம்ம பயங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றாங்க, குடுக்கணும் போய் கதவு தட்டுறாங்க. உள்ள போய் பார்த்தாக்கா தேவா வந்து அதுக்கப்புறம் ஒரு அழுகுற சத்தத்தை குறைச்சிக்கிட்டாரு. உள்ள மயக்க போட்டு கீழே வந்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க போய் தண்ணி எல்லாம் வந்து தெளிச்சு விட்டு அங்க பக்கத்துல ஒரு விபூதி எல்லாம் இருந்திருக்கும் போல சரிங்களா. இவங்க எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அந்த விபூதியை வந்து பேக்ல இருந்து எடுத்து தேவாவுக்கு வந்து விட்டு படுக்க வச்சிருக்காங்க. படுத்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இல்ல இங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு, நம்ம கண்டிப்பா இங்க இருக்கக்கூடாது, நம்ம ஊருக்கு போயிடணும், ஊருக்கு போனாதான் சரியாகும், இந்த ஊர் இருக்கக்கூடாதுன்ட்டு இவங்க பிளான் பண்ணி ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க உங்களுக்கே தெரியும். ஊருக்கு போறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. கிட்டத்தட்ட பக்கத்து தெருதுன்னு வச்சுக்கோங்களேன். போனதுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா இந்த தேவான்றவர் மட்டும் ஸ்டில் வந்து அவர் அந்த ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியாவே இருந்திருக்காரு சரிங்களா. இத வந்து இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் அப்படி பண்ணிட்டு இருக்கான், ஆவி அந்த ஊர்ல இருந்தது பட் இங்கெல்லாம் வந்திருக்காது, அவன் தொடர்ந்து அவன் மேல இருக்கிறது உங்களுக்கு தெரியல சரிங்களா. ஆனா ஆவி வந்து அவன் மேலதான் இருந்திருக்கு. இது வந்து ஃபுல்லா தொடர்ந்து பார்த்தா கடைசியில் தெரியும் எப்படி அந்த ஆவி வந்தது, எதனால அந்த இடத்துக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலா தெரியும் உங்களுக்கு. என்னாச்சுன்னா அன்னைக்கு
மறுநாள் நைட்டு வந்து தேவா என்ன பண்ணிருக்கா, அவங்களோட ரிலேட்டிவ் வீடு இருக்கு பக்கத்துல. எப்பவுமே அங்கதான் போய் தூங்குவார், சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அங்கதான் தூங்குவாரு. அன்னைக்கு போயிருக்காரு. அங்க ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க கிட்ட இதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு, மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி பண்ணிருக்காரு. சரிங்களா? பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த பெண்மணி என்ன சொல்லிட்டாங்க, ஐ மீன் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிகமா கத்தல. ஏன்னா பக்கத்துல மேல் மாடியில பார்த்தோன்னா, மேல் மாடி பக்கத்து வீடு எல்லாமே ஆள் இருக்காங்க. இவன் தான் இந்த மாதிரி பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா என்ன சொல்றது, ரொம்ப இதாயிடும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கத்தாம குடிச்சு ஃபோர்ஸா தள்ளி விட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு விட தூங்கவே இல்லை. ஹாலிலே உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, எதனால அவன் அப்படி பண்றான், இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி ஆளாச்சு, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க 1000 கேள்வி உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டு அமைதியா உட்காந்து இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல விடிஞ்சு போச்சு. மறுநாள் காலைல என்னாச்சு, அன்னைக்கு ஃபுல்லா அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. திருப்பி அதுக்கு மறுநாள் வந்து அன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு சம்பவம் நடக்குது கைஸ். இந்த சம்பவம் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டும் பார்த்தோம்னா அதே மாதிரி என்ன பண்றாரு, மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி போறாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாம கத்திட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டவுடனே பக்கத்துல இருந்தவங்க, அவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாமே வந்துட்டாங்க. வந்துட்டு இவனை பார்க்கையில அதுல வந்து ஒருத்தர் பக்கத்து சிவன் கோயில்ல பூசாரி மாதிரி இருக்காரு போல. அவரு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் மேல உடம்புல வந்து இது ஒரு தீ சக்தி இருக்கு போல, இது ஒரு அமானுஷ்யத்தோட ஆட்டம் தான் இது, இந்த மாதிரி பண்ற ஆள் கிடையாது, அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது, நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க, கோயிலுக்கு கூட்டுவாங்க, கூட்டு வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, தேவை மட்டும் தனி ரூம்ல போய் அடைச்சிடுறாங்க. மறுநாள் காலை எந்திரிச்சு வரான், நான் ஏன் இந்த ரூம்ல என்னையா இங்கேயே விட்டு இருக்கீங்க, ஏன் அங்கதானே படுத்திருந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டிருக்காங்க. மத்தவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியல போல அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இதை தொடர்ந்து இந்த விஷயத்த வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, இந்த அவங்க அண்ணா ரவி, பக்கத்து சங்கர், அசோக், இவங்கெல்லாம் இந்த விஷயம் வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி நாங்க போனப்பா, போற இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்தது, ஆனா இந்த மாதிரி ஆவி வந்து இவனை ஆக்கு பண்றது எங்களுக்கு தெரியல, பட் இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு திகிலாதான் இருந்தது, பயத்துல நாங்க அங்க கிளம்பி வந்துட்டோம், இங்க வந்ததுக்கு அப்புறம் சரியிடும் பார்த்தோம், ஆனா யாருக்கிட்டையும் உங்ககிட்டயும் சொல்லல, அவன் மேலதான் ஏதோ ஒரு ஆவி அமானுஷம் ஏதோ சம்திங் இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து அந்த பூசாரி என்ன பண்றோம்னா, பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு, அங்க கூட்டிட்டு போறாங்க. அவரு கூட்டிட்டு போறப்போ அங்க வீக்லி ஒரு வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் பாருங்க. சரிங்களா? அவர் வாரம் சனிக்கிழமை மட்டும் கோயிலுக்கு வந்துட்டு போறது வழக்கம். சரிங்களா? இந்த பூசாரி வந்து இவருக்கு அந்த அளவுக்கு விர்ச்சுவல் பண்ணி ஆவி அமானுஷம் பேய் ஓடுறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. கோயிலுக்கு மட்டும் கூட்டு வந்தோன்னா அவரோட ஆக்டிவிட்டி என்ன இருக்குமோ, எப்படி இருக்கும் பார்க்கலாம் இல்லைங்களா? அதனால வந்து கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. கோயில் உள்ள போற வரைக்கும் இவருக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தானா கோயில் உள்ள எல்லாரும் கூட்டு போனோம்னு இவருக்கு அந்த இடத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்த ஆரம்பிச்சு என்ன சொல்றது, அங்க இருக்கிற எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அன்னைக்கும் பார்த்து இவங்களோட நல்ல நேரம்னே சொல்லலாம். அந்த வீக்லி வாரத்தை ஒரு நாள் அந்த சித்தர் வருவாரு. அவர் பேரு வந்து சிவானந்த். அவர் பேரு. அந்த சித்தர் வந்து வந்திருக்காரு. வந்து இவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சுட்டு சொல்லியிருக்காரு, அன்னைக்கு நைட்டு சில வெர்ச்சுவல்லாம், ஐ மீன் அந்த பேய் அமானுஷன் சொல்றாங்களா, வெர்ச்சுவல் சம்திங் சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்றாரு, ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு உட்கார வச்சு கண்ட்ரோல் பண்ணி அங்க நடந்த உண்மைகள் எல்லாமே கண்ணால பார்த்த மாதிரி ஒரு சொல்றாரு கைஸ். என்னென்ன நடந்தது, எங்க போனாங்க, யாரு வந்தாங்கன்ட்டு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆவின்றது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த பெண்மணி தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கடைசியில அப்புறம் தான் தெரியுது, இந்த தேவாவோட உடம்புல இருந்தது வந்து ஒரு ஆணோட ஆவி. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த புதுசா திருமணம் ஆனவங்க 2 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹனிமூன் போலான்னு ஊட்டி போயிருக்காங்க. போற வழியில நைட்டு வந்து இவரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார் ஓட்டுறது போல. ஃபர்ஸ்ட் டைம்னா நான் அதிக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போல கார் ஓட்டி. நைட்ல சரி போயிடலான்ற மாதிரி நினைச்சிட்டு ஒரு 8-9 மணி இருக்கணும் கைஸ். அந்த டைம்ல என்ன பண்ணிருக்காரு, ஊட்டி சரி நைட்டு மேல போய் ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணி போயிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஆள கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட முடியல. ரொம்ப டயர்ட் ஆகிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு கொண்டை ஊசி வழியில வளைக்க முடியாம லெப்ட் சைடு வந்து ஒரு பள்ளம் இருக்கு, 100 அடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த பள்ளத்துல வண்டி விட்டுருக்காங்க. வண்டி விட்ட உடனே அந்த பெண்மணி வந்து அப்படியே இறந்துட்டு இருக்காங்க. பட் இவரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் உயிரோட தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அதிகமா பிளட் எல்லாம் லீக் ஆயிட்டு இவர் அந்த ஸ்பாட்லயே இறந்துட்டாரு போலங்க. இவர் இறந்த அந்த நாளும் இந்த 4 பேர் ட்ரிப் போனாங்க இல்லைங்களா, அவரு போன அந்த நாளும் அந்த டைமிங் வந்து ஒன்னா மேட்ச் ஆனதுனால
எப்படியும் ஒரு தேவா கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்டவர், சரிங்களா? அதனால எப்படியும் அவர் அந்த ஆவி ஆக்குவி பண்ணிட்டு இது வரைக்கும் கூட தொடர்ந்து வந்திருக்கு கைஸ். அவர் திருமணம் ஆகாது, ஐ மீன் ஆகி புதுசா இருக்கிற அந்த ஆணோட ஆவி இருந்தனால்தான் அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு இருந்தவர் தப்பா நடந்துக்க பார்த்திருக்காங்க. பட் கடைசியா ஒரு வழி அந்த சித்தர் என்ன பண்ணிருக்காருன்னா விர்ச்சுவல்லாம் பண்ணி அந்த அமானுஷமான அந்த பேயில வந்து ஒரு உடம்புல வந்து நீக்கிவிட்டு இருக்குங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த தேவாக்கு அந்த மாதிரி சம்பவமா எதுவுமே நடக்கல. நார்மலா அவர் மட்டும் இருந்தாரு. இந்த சம்பவம் பார்த்தோம்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு தேவாவுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு, சரிங்களா? தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றது, இந்த மாதிரி நான் மிஸ்பிஹேவ்லாம் பண்ணான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. தெரியாம சொன்னதுக்கு அப்புறம் அவரு ரொம்ப சங்கடப்பட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிட்டு அந்த ஊருக்கே சரியா வரத்தில்ல. ஏன்னா அவரு கூச்சம், ஏன்னா அவர் பண்ணலதான், பட் இருந்தாலுமே அவருக்கு அந்த இதனால என்ன பண்ணிட்டாரு, பக்கத்து ஊருக்கு போயிட்டாரு. அது இப்பெல்லாம் அந்த அளவுக்கு போறதில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திகில் சம்பவம் அனுபவம் ஏதாச்சும் இருந்ததுன்னா மறக்காம நம்மளோட ஜீனி சங்கர் இதே மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தா கண்டிப்பா நம்ம மின்னஞ்சல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.